ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜிடி ஸ்டுடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்டோ டூ ப்ளூ ஓடெக்ஸ் சாப்டர் 17க்கான ஸ்னீக் பீக் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஸ்னீக் பீக்கை வச்சு சாப்டரில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ஆராய முடியாது. இப்போ மேபி அந்த ஸ்னீக் பீக்கை வச்சு நம்மளால் ஓரளவு ஆராய்ஞ்சிருக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்னீக் பீக்கை பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்னீக் பீக்கில் வந்து ஜூரா வந்து திரும்பவும் விலீஃப் வில்லேஜில் இருக்க அந்த புக் ஸ்டோருக்கு வந்துட்டு புக் எடுக்கிற மாட்டோம் இருக்குது. ஸோ அவனுக்கு தேவையான புக்கெலாம் எடுக்கிறான் போல். கடைக்காரனும் இவனை பார்த்து ஷாக் ஆகிறான். ஸோ இதை மட்டும் தான் இந்த ஸ்னீக் பீக்கில் இருக்குது. ஸோ இதை வச்சு ஓரளவு என்ன தெரியுது அப்படின்னா, ஜூரா ஆல்ரெடி இந்த புக் ஷாப் வந்திருக்கான்ல. ஸோ அப்போ வந்து அவன் கிளாமார்க்கை போட்டு போயிருக்கலாம். ஸோ அது மூலிமா திரும்பவும் இங்கே வந்துட்டு புக் எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஜூராவை பொறுத்த முடியும் இப்போ வந்து நாலேஜ் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அதில் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால கூட இப்படி வந்து இங்கே வந்து புக் எடுத்து இப்போ புக்கை வச்சு இந்த வேர்ல்டை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. சொல்ல போனால் இவனுங்களாம் இப்போ தானே குழந்த மாட்டான். ஸோ அதனால அவனோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக கூட அப்படி இருக்கலாம். ஆனால் இப்போ ஜூரா ஒரு வேளை லீஃப் வில்லேஜ் இருக்கான் அப்படின்னா, ஸோ போன சாப்டர் ஆல்ரெடி கோஜிகாசி சொன்ன மாட்டேன் தான். ஸோ நம்ம ஜூரா வந்து ஏதாச்சும் பண்ணாமல் அப்படியே நார்மலாக ட்ரீட் பண்ணானுங்க அப்படின்னா அவனுங்களுக்கு வில்லங்க கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை விட்டு ஏதாச்சும் ஓவராக பண்ணானுங்கன்னா கூறு போட்டு முடிச்சு வச்சுட்டு போயிடுவான். ஆல்ரெடி தொங்க விட்டானே தவறின மாட்டோம் அது மாட்டோம். அது மட்டுமே இல்லாமல் ஜூராவோட இப்போ இங்கே எவனுமே அங்கே சண்டை போடுற அளவுக்கு எவனுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கவாக்கி பர்டோ, ஸோ இவனுங்க 2 பேரும் எப்படியாச்சும் கவாக்கியோட அந்த லிமிட்ரஸ் எடுக்க கூட போயிருக்கலாம். சரி, ஏன்னா போன சாப்டர் அவனுக்கு காமிக்கவே இல்லை. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஒருவேளை அவனுக்கு லிமிட்ரஸ் அமோடோ கிட்ட போயிட்டு டே எடுத்து விட்றா நாய் அப்படின்னு அவன்கிட்ட கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கூட சாப்டரில் இருக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் போன சாப்டரில் தான் ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியை வேறு காமிச்சிட்டானுங்க. ஸோ அது வேறு ஒரு பக்கம் மண்டையை போட்டு விற்கிற மாட்டம் இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸாக வந்த உடனே ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு வீடியோ வராதுப்பா. ஆல்ரெடி நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நாள் கழித்து வீடியோ போடுறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் மெடிக்கலி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால ஓகே பாய் கோச். அதை சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.